என் மாணிக் தாக்கூருக்கு எனது வன்மையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு பதவி ஆசை, அதனால உடனே நீங்க ஓடி போய் ஒட்டிக்கிட்டீங்க பதவியில என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். பின்வாசல் வழியாக நீங்க காங்கிரஸ் தனியா நின்று நீங்க அமைச்சர் ஆவதற்கு இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. நீங்க திமுக தோல்ல ஏறி மற்ற கட்சியோட தோல்ல ஏறி நீங்க வெற்றி பெற்று விட்டு இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு பதவிக்கு வர பாஜக முயற்சி செய்தது என்று சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உங்களுக்கு ஆசைனா போயிட்டு போங்க. 6 மாசத்துல இந்த கவர்மெண்ட் வளர்ந்து திமுக தலைவர் சொல்லியிருக்காரு. அது போக என்னன்னா நேற்று கூட அந்த பனையூர் பாபு வந்து வீசிக்கிறது வடகினாரும் அவர் வந்து என்ன முதல்வர் இந்த RSS பிள்ளைய வளர்க்காங்க, அதனாலதான் நான் வளர்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல, இப்போ அவங்க கையை வச்சே அவங்க குத்தி கொண்டு இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இன்னைக்கு திமுகவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் என்ன சொன்னாங்க? எதற்கெடுத்தாலும் பாஜகவை இணைச்சு இணைச்சு அரசியல் செஞ்சீங்க. அதே மாதிரி விஜய் கொள்கை எதிரின்னு தான் சொல்லி கொண்டிருந்தார். ஆனா RSS பிள்ளைங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அவர்களோடு இணைந்து நீங்கள் ஆட்சி அமைத்து இருக்கிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் தேர்தலுக்கு முன்னால் எந்த காரணமும் இல்லாமல் பொய்ப்பழியை பாஜக மீதும் RSS மீதும் சுமத்தி கொண்டிருந்தீர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். இன்று அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கே அவர்கள் அரசவையில் பங்கு கொண்டது பிடிக்கல. அது திருமாவளவனே சொல்றாரு, எனக்கே பிடிக்கல. அப்போ உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் ஆசை இல்லை என்றால் வெளியே இருந்து நீங்க ஆதரவு தெரிவிச்சுட்டு போக வேண்டியதுதானே. ஏன் எல்லாரும் அமைச்சரா நீங்க அமைச்சரா ஆயிட்டு நாங்க இந்த கூட்டணியில இருக்கோமா அந்த கூட்டணியில இருக்கோமான்னு எங்களுக்கே தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப எந்த நிலைப்பாடு இந்த அரசாங்கத்திடம் இருக்கிறது? அதனால இந்த அரசாங்கம் மக்கள் அறுதி பெரும்பான்மை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தினமும் ஆட்டம் காணுகின்ற அரசாங்கமாகத்தான் இருக்க போகிறதோ என்ற அச்சம் நமக்கு இருக்கிறது.